வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அந்தந்த நடைமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தமிழகத்தில் பிஇஓ, பிஆர்டி, யூஜிடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்ற அறிவிப்பு வர இருக்குது. ஸோ டெட்டில் பாஸ் மார்க்கு 60 அப்படின்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி திங்கட்கிழமை வழக்கு வந்தது. இது அவசர கால வழக்காக நம்ம புதன்கிழமைக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. வருகின்ற ஏப்ரல் 15 இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸ்பெஷல் டெஸ்ட் எழுத முடியாதவர்களுக்கு டிஆர்பி வெளியிட்ட ஒரு வாய்ப்பு. டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10 நாள் கால அவகாசம் டிஆர்பிக்கு ஆசிரியர் அமைப்புகள் அனைத்தும் வேண்டுகோள் கழிச்சிருக்கு. இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். 10,000 புதுசாக ஆசிரியர் வாக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதையும் பார்க்கலாங்க. டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் 10 நாள் வேண்டும். டிஆர்பிக்கு ஆசிரியர் அமைப்பு எல்லாமே ஒரு சில வேண்டுகோள்கள் அனைத்துமே வச்சுருக்காங்க. ஸோ பணிச்சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுது. அப்படின்னால டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு 10 நாள் கால அவகாசம் வழங்க வேண்டும். இது தொடர்பாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு பேட்ரிக் ரெய்மண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது, பணியில் உள்ள ஆசிரியர்கள் நடத்தப்பட உள்ள சிறப்பாசிரியர் தகுதி தேர்வு ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி ஏப்ரல் 10 முடிந்தது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணம் பணிச்சான்றிதழ் ஆகும். மாவட்ட கல்வி அலுவலர்கள் பிப்ரவரி மாதம் முதல் அரசு பொது தேர்வு பணியில் இருந்தாலும் தேர்தல் பணியில் உள்ள பல்வேறு காரணங்களால் பணிச்சான்றிதழ் பெறுவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு 10 நாள் கால அவகாசம் நீட்டிப்பு வேண்டும். ஜூலை முதல் வாரத்தில் டெட் தேர்வு நடத்த இருப்பதால் அறிவிக்கப்பட்டது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் 1ம் ஜூலை 4 தாள் 2ம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு ஜூலை 4 நடைபெற உள்ளது. இந்த தேர்வில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர். ஸோ கால அவகாசம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்து டெட்டில் பாஸ் பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேசஸ் இருக்குது. நீதிமன்றத்தில் வரும் புதன்கிழமை இதோடைய இறுதி தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 10,000 ஆசிரியர் வேக்கன்சிஸை பள்ளிக்கல்வித்துறையில் விரைவில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரியே பார்த்திங்கன்னா 10,000 பேர் பார்த்திங்கன்னா பள்ளிகளில் போட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒரு இறுதியான தீர்ப்பு ரெடியாக இருக்குது. ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டெட்டில் 2013 பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்க போகிறாங்க. ஸோ 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி ஆணைகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.